தங்குறதுக்கு எங்க நம்ம யாராவது சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தங்க விடுவோமா? 21 வார்டுகளை கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நகராட்சி தூய்மை பணியில் ஒப்பந்த அடிப்படையில் ஏராளமான புலம்பெயர் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் உள்ள குப்பை கிடங்கு பகுதியில்தான் இவர்கள் குடும்பத்துடன் தங்கி வருவதாக கூறப்படுகிறது. தூய்மை அற்ற நிலையில் குப்பைகள் தேங்கியிருக்கும் பகுதி என்பதால் அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோ ஒன்றை தொடர்ந்து பேருந்து நிலையம் பின்புறம் வசிக்கும் புலம்பெயர் தூய்மை பணியாளர்களின் குடியிருப்புகளை ஆய்வு செய்த நீதிபதி மெஹபூப் அலிகான் அவர்களது சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் பள்ளி செல்லாத குழந்தைகளை அங்கன்வாடியில் சேர்க்கவும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் புலம்பெயர் தூய்மை பணியாளர்களின் வசிப்பிடங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி அதிரடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.